கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனைக்கு வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அடியேன் வாழ்த்துகிறேன். தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் கடந்த இரவும் பகலுமாய் நம்ம காத்து இந்த 7ஆம் மாதத்தில் முதல் நாட்களிலே ஆலயத்தில் கூடி நம்ம ஆராதிக்க முடியாது. கர்த்தர் நமக்கு செய்தார். 6ஆம் மாதத்தில் கர்த்தர் நமக்கு செய்தார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோத்திரம் பண்ணலாமா? சோத்திரம் 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 சோத்திரம். சரி, ஆண்டவரின் நாளில நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரே உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இது எரேமியா தீர்க்கதரிசி விசுவாசித்து பேசுகிறார். நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினால வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனே, உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று பேசுகிறார். விசுவாசித்து பேசுகிறார். ஆக இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான இந்த மாதத்துடைய வாக்கு தத்துவம், தேவனால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. நில காரியமா இருக்கட்டும், வீடு விஷயமா இருக்கட்டும், பிள்ளைகளுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள செய்ய போகிற அதிசயமா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், அல்லது சத்துடைய கையில இருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிற காரியமா இருக்கட்டும், எல்லாவற்றையும் கர்த்தர் அதிசயமா என் தேவனாகி கர்த்தர் உனக்கு செய்வார். ஆமே, அல்லேலூயா. ஆமாங்க, கர்த்தர் உங்களுக்கு அதிசயமா செய்வார். கவனிங்க, உங்களுக்கு அடிக்கடிக்கு நான் சொல்லுகிற காரியம், அற்புதம் என்பது தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறது அற்புதம். அதிசயம் என்பது, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரே முன் வந்து உனக்கு செய்கிறார் பாருங்க, இதுதான் அதிசயம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 9:6 5 நாமங்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுல அவருடைய நாமங்களில ஒன்று அதிசயமானவர். நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்துல மனோவா பலி செலுத்துகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பலியில தானே வந்து ஏறி போகிறத பார்த்த உடனே மனோவா ஆண்டவரை பார்த்து சொல்றார், அவருடைய நாமம் அதிசயமானது, அவர் அதிசயமான தேவன் என்று சொல்லுகிறார். ஆக இந்த வார்த்தையை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உனக்கு ஆண்டவர் செய்கிற எல்லா காரியமும் அவரே இந்த மாதத்துல உனக்கு முன் வந்து, அவரால் செய்ய முடியாத ஒரு காரியம் இல்லை, எல்லாவற்றையும் அதிசயமா கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமே, அல்லேலூயா. சரி, விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கலாம். இப்போ 3 விதமான அதிசயத்தை குறித்து நம்ம தியானிக்க போறோம். அதற்கு முன்பதாக இந்த எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரத்துடைய விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த 32ஆம் அதிகாரம் 1-2 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தோம்னா, யூதாவின் ராஜாவா இருக்கிற, கடைசி ராஜாவா இருக்கிற சிதேக்கியாவுடைய நாட்கள்ல தான் எருசலேமின் நகரம் அழிக்கப்படுது, தேவாலயம் தீக்கரையாக்கப்படுகிறது. நான் திரும்பவும் சொல்றேன், கவனிங்க. வடக்கு இருக்கிற இஸ்ரவேலை 19 ராஜாக்கள் ஆண்டாங்க. தெற்கே இருக்கிற யூதாயாவை 20 ராஜாக்கள் ஆட்சி செய்றாங்க. கடைசி ராஜாவா இருக்கிற 20வது ராஜாவா இருக்கிற சிதேக்கியாவுடைய நாட்கள்ல தான் எருசலேமின் நகரம் முற்றுகை போடப்பட்டு இருக்கிறது. நேபுகாத் நேச்சர் பாபிலோன் ராஜாவால எருசலேமின் நகரம் முற்றுகை போடப்பட்டு இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியோ 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சிதேக்கியா ராஜாவுடைய அரண்மனையுடைய அரண்மனையில அவர் காவல் பண்ணப்பட்டவரா எரேமியா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் 7ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. 7ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ உன் பெரிய தகப்பனாகிய சல்லூமின் குமாரன் உன்னிடத்தில் வந்து கவனிக்கலாம். எரேமியா கிட்ட சொல்றாரு,
உன் பெரிய தகப்பனா இருக்கிற அவருடைய மகன் அனாமியர் உன்னிடத்துல வந்து தன்னுடைய நிலத்தை வாங்கிக் கொள் என்று சொல்லுவான், நீ வாங்கி என்று சொல்லுகிறார். 9ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்போம்னா, தேவ பிள்ளைகளே 17 சேக்கல் எடை உள்ள வெள்ளியை கொடுத்து எரேமியா தீர்க்கதரிசி நிலத்தை தன் பெரியப்பா மகனாய் இருக்கிற அனாமேலுடைய நிலத்தை கிரயம் பண்ணுகிறார். தேவ பிள்ளைகளே, இதனுடைய காரணம் என்னன்னா, எருசலேம் நகரம் முற்றுகை போடப்பட்டு இருக்கிறது. இதனால எங்க இருக்கிற யூதர்களும் நாள் ஒன்று வரும், தீர்க்கதரிசி மூலமா சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேற போகுது. எரேமியாவும் சொன்னாரு, எருசலேம் நகரம் அதாவது முற்றுகை ஒரு நாளைக்கு பாபிலோன் சிறையிருப்புக்கு போக போகிறது என்று சொன்னாரு. சொல்லி முற்றுகை போடப்பட்டதையும் பார்க்கிறாங்க. எங்க இருக்கிற யூதர்களும் தங்கள் வீடுகளையும் தங்கள் காணியாட்சிகளும் கயனி காடுகளையும் குறைஞ்ச விலைக்கு கொடுத்துட்டு அந்நிய தேசத்துக்கு ஓடுறவர்களாக இருக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ 17 சேக்கல் எடை உள்ள வெள்ளியை கொடுத்து இந்த நிலத்தை கிரயம் பண்ணு என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க சிறையிருப்புக்கு போவீங்க, அப்படியே இருக்க மாட்டீங்க. திரும்ப உங்களை நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த சிறையிருப்புல இருந்து கொண்டு வந்து உங்க சுய தேசமா இருக்கிற யூதயாவுல உங்களை குடியேற பண்ணுவேன் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி. எல்லாரும் ஓடுறாங்க. ஏன்? இது முற்றுகை போடப்பட்டாச்சு, இனி இந்த தேசம் நமக்கு சொந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு. அதனால எல்லாரும் ஓடும் போது, ஆனா எரேமியா தீர்க்கதரிசியை மாத்திரம் கர்த்தர் சொல்றாரு, நீ இன்னும் கிரயம் கொடுத்து என் நிலத்தை என்ன பண்ணு, வாங்கு. இதனுடைய காரியம் என்னன்னா, தேவ பிள்ளைகளே, உன் சுய தேசத்துக்கு உன்னை நான் என்ன பண்ணுவேன், திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுது. இதை விசுவாசித்து எரேமியா தீர்க்கதரிசியும் நிலத்தை வாங்குகிறார். ஆமே, அல்லேலூயா. பாருங்க, சாட்சியாக எரேமியா தீர்க்கதரிசினவனா இந்த இடத்துல நிற்கிறாரு. 16 இருந்து 17 வரைக்கும் எரேமியா பண்ணுகிற விண்ணப்பத்தை கொஞ்சம் வாசிக்குமா? 16 இருந்து 17, 32ஆம் அதிகாரம் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம் 16 இருந்து 17 எரேமியா பண்ணுகிற விண்ணப்பம் பாருங்க. நான் கிரய பத்திரத்தை ஏலியாவின் குமாரனாகிய பாருக்கிடத்தில் கொடுத்த பின்பு நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் ஆண்டவரே, நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன். நீங்க தான் உமது மகா புயமாகிய கரத்தை நீட்டி வானத்தையும் பூமியும் உண்டாக்கினேன். ஆகவே எங்களை திருப்பி கொண்டு வருவதும் சிறையிருப்பில் விடுவதும் எங்களை திருப்பி கொண்டு வருவதும் உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். ஆமே, இது எரேமியா விசுவாசித்து பண்ணுகிற விண்ணப்பம். கர்த்தரும் வர அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறார். 27ஆம் வசனம். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று. அல்லேலூயா. கவனிங்க, நான் திரும்ப சொல்றேன். எரேமியாவை பார்த்து சொல்றாரு, உன் பெரியப்பா மகனா இருக்கிற அனாமேல் இடத்துல இத்தனை பணம் கொடுத்து வெள்ளியை கொடுத்து என்ன பண்ணு, நிலத்தை கிரயம் பண்ணு என்று சொல்லுகிறார். நீங்க 25ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா, இதை வாங்க சொல்லுகிறது எதுக்காகனா, சாட்சிக்காக கர்த்தர் வாங்க சொல்றாரு. என்ன சாட்சின்னா, நான் உங்களை திரும்ப சுய தேசமா இருக்கிற எருசலேமில கொண்டு வந்து குடியேற பண்ணுவேன் என்று கர்த்தனவனா சாட்சியாக இதை செய்ய சொல்றாரு. எரேமியாவும் விசுவாசித்து அதை வாங்குகிறார். வாங்கிட்டு அவர் விசுவாசித்து பேசுகிறார். என்ன ஆண்டவரே, உம்மால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்றார். அதுக்கு ஆண்டவர் பதில் 27ஆம் வசனத்துல எப்படி கொடுக்கிறார் பாருங்க. அந்த விண்ணப்பத்துக்கு வாசிங்கம்மா. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று. ஆமென், அல்லேலூயா. இவரு பண்றாரு விண்ணப்பம். என்ன பண்றாருன்னா, ஆண்டவரே, உம்மால செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றும் இல்லப்பா. எல்லாரும் ஓடுறாங்க, ஆனா என்னென்ன பண்ண சொல்றீங்க, கிரயம் கொடுத்து வாங்க சொல்றீங்க. ஆகவே உம்மால செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்றாரு. 27ஆம் வசனத்தை ஆண்டு சொல்றாரு, என்னால எல்லா காரியமும் செய்ய முடியும் என்று
கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆக தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தனம்னா எல்லா காரியத்தையும் கர்த்தரே முன் வந்து நமக்கு செய்வார். ஆமாங்க, உனக்கு விடுதலை வேணுமா, சுகம் வேணுமா, அல்லது கண்ணீரன் கையமா இருக்கிறியா, குடும்பத்துல சமாதானம் இல்லையா, எல்லாவற்றையும் கர்த்தரே முன் வந்து நமக்கு செய்வார். இல்லையா? பேசுறாரு பாருங்க, உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்றார். ஆண்டவன் சொல்றாரு, என்னால செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றும் இல்லை, நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தனவனா இந்த விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறதே இந்த பகுதியில பார்க்கிறோம். ஆமே, அல்லேலூயா. சரி, அதிசயமான என்ற தலைப்புல ஒரு 3 காரியத்தை நம்ம பார்த்து வேகமா முடிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 17ஆம் சங்கீதம் 17ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்க முடியுமா? உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவன் என்று உமது வலது கரத்தினால் தப்பிவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். அல்லேலூயா. சரி, முதலாவது காரியம், அதிசயமான கிருபையை கர்த்தர் விளங்க பண்ணுவார். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவன் கைக்கு கர்த்தர் உங்களை தப்பி வைப்பார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மாந்திரிகமா இருக்கட்டும், பிசாசுடைய திட்டமா இருக்கட்டும், அகிதோப்பலுடைய ஆலோசனையா இருக்கட்டும், அல்லது உன்னை விரோதிக்கிற மக்களாக இருக்கட்டும், உன்னை திட்டம் போட்டு ஊழியத்தையும் குடும்பத்தையும் வியாபாரத்தையும் கவுக்கிற மக்களா கூட காணப்படட்டும், அவங்க கைக்கு கர்த்தர் நிச்சயமா தப்பி வைப்பார். தப்பி வைத்து தமது அதிசயமான கிருபை என்ன பண்ண விளங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இந்த 17ஆம் சங்கீதத்துடைய பின்னணி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 23 இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்போம்னா, மாகோன் வனாந்தரத்துல தாவீதும் தாவீதுடைய ஆட்களும் மலையின் அந்த பக்கத்துல இருக்கிறாங்க. சவுலும் சவுளுடைய ஆட்கள் 3000 பேரும் மலையின் இந்த பக்கத்துல இருக்கிறாங்க. 2 பேரும் சந்திக்கிற நேரம் தாவீது பார்த்தாரு, இருதயத்துல ஏதோ ஒரு ஆபத்து நடக்க போகிறது என்பதை தாவீது உணர்ந்து மலை மேல ஏறிட்டார். தன் ஆட்களோடு கூட பொழுது சாய்கிற நேரத்துல ஏறிட்டார். ஏறின உடனே தாவீத காணல. பார்க்கிறார் சவுல், இந்த மலையில தான் தாவீது இருக்கணும், வேற வழி இல்லைன்னு சொல்லி எப்படி எருசலேம் நகரத்தை நேபுகத்நேச்சரை முற்றுகையிட்டாரோ அதே போல மலையை சுற்றிலும் சவுலும் சவுளுடைய ஆட்களும் முற்றுகை போட்டாங்க. போட்ட பிற்பாடு கவனிக்கலாம், பொழுது சாஞ்சிச்சு, இருட்டு நேரம், மேலே துஷ்டம் இருக்கும், பூச்சி புழுக்கள் இருக்கும். ஏதாச்சும் தீப்பந்தம் கொளுத்தி தான் மேலே இருக்க முடியும். தீப்பந்தம் கொளுத்தினாலும் கீழே இருக்கிற ஆட்களுக்கு தெரியும், தாவீதுடைய ஆட்கள் எங்க இருக்கிறாங்க, மேலே இருக்கிறாங்கன்னு தெரியும். அவங்கவுங்க தங்கள் உயிரை கையில பிடிச்சிக்கின்னு ஒவ்வொரு மரத்தாண்டியும் பாறையில பதுங்கிக்கின்னு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தாவீதோடு கூட இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து சொல்றாரு, நல்ல மரம் ஏறக்கூடியவரை பார்த்து சொல்றாரு, ஏறி சவுலும் சவுளுடைய படையும் போயிடுச்சா பாரு, பொழுது சாஞ்சிச்சு, அப்படியே இருட்டா இருக்குது அப்படின்னோடனே ஏறி பார்க்கிறாரு, சவுலும் சவுளுடைய படையும் மலையை சுற்றி காணப்பட்டாங்க. தாவீது முழங்கால் படிட்டு முணுமுணுத்து பாடின ஒரு சங்கீதம் தான் இந்த 17ஆம் சங்கீதம். நீங்க 11ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்போம்னா சொல்லுவாரு, ஆண்டவரு எங்களை கீழே தள்ளும்படி அவங்களுடைய கண்கள் எங்களை என்ன பண்ணு நோக்கி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி சங்கீதத்தை பாடி விசுவாசத்தோடு சொல்றாரு, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற கைக்கு தப்பி வைக்க உமது அதிசயமான கிருபையை விளங்க பண்ணுங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. சொன்னார். மறுநாள் காலையில இஸ்ரவேல் தேசத்துல இருந்து ஒருத்தன் ஓடினான். சவுலிடத்துல ஓடியான்னு சொன்னான், ஏயா நீ யாரை துரத்துற, தாவீதுடைய ஆட்களும் துரத்துற, சாதாரண தெல்லு பூச்சி, ஆனா உன் தேசத்துல யார் வந்துட்டாங்க தெரியுமா, பெலிஸ்தர் வந்து உன் இஸ்ரவேல் ஜனங்களை, உன் ஜனத்தை வெட்டி சாய்க்கிறான்னு சவுலும் சவுளுடைய படையும் வாபஸ் வாங்குது. தேவ பிள்ளைகளை, இதைதான் தாவீது விசுவாசித்து பாடுகிறார். உனக்கு விரோதமாய் எழும்புகிறல அவங்க கைக்கு தப்பி வைத்து தமது அதிசயமான கிருபையை விளங்க பண்ணுவார். ஆமே. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமா என்ன காரியம் எழும்பினாலும், மனுஷன் எழும்பினாலும் கர்த்தர் தமது அதிசயமான கிருபையை கொண்டு உங்களை தப்பி விட்டு விளங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதற்கு ஆண்டுடைய பிள்ளைங்க என்ன செய்யணும்னா ஜெபம் தாங்க பண்ணணும். தாவீது அந்த மலை மேல ஜெபமும் சங்கீதமும்
பாடலாகவே இருந்ததுனால சவுலே தானா போக முடியாது. கர்த்தர் செய்தாரு. சவுலுடைய குடும்பத்துக்கு முற்றிலுமா தாவீது தப்பி வைக்கிறவராக காணப்பட்டார். ஆமென். அல்லேலூயா. அதனால உங்களுக்கு விரோதமா எழும்புகிறவன் யாராக இருந்தாலும் அவன் கைக்கு நிச்சயமா கர்த்தர் தப்பி வைப்பார். தமது அதிசயமான கிருபை ஆண்டவர் விளங்க பண்ணுவார். நீங்க என்ன பண்ணணும்னா ஜெபம் மட்டும்தான் பண்ணணும். ஆமாங்க, அந்த மலை 2 சங்கீதத்தை பாரு, 17ஆம் சங்கீதத்தை பாரு, காலையில எழுந்து 22ஆம் சங்கீதத்தை பாரு. சங்கீதமும் ஜெபமும் தாவீதுக்குள்ள இருந்ததுனால அவருக்கு விரோதமா எழும்பின எல்லா சத்துரு, தாவீதுக்கு கொஞ்சம் நஞ்ச சத்துரு இல்லைங்க. தாய் தகப்பன் கைவிட்டாங்க. கூட பிறந்த சகோதரர்களே தாவீதுக்கு விரோதமா எழும்பினாங்க. கூட இருக்கிற 600 பேரும் தாவீதுக்கு விரோதமா 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல கல்லை எடுத்தாங்க தாவீது அடிக்கும்படியா. சுற்றிலும் இருக்கிற தேசத்தோடு கூட தாவீதோடு கூட பகை இருந்தது. எங்கேயும் தாவீது சுதந்திரமா இர முடியாதபடியான சூழ்நிலை இருக்கும் போது எல்லாருடைய கைக்கும் கர்த்தர் தாவீது தப்பி வைத்து தமது அதிசயமான கிருபையை விளங்க பண்ணினதுக்கு காரணம் என்னன்னா, தாவீது ஜெபம் உண்டு சங்கீதம் உண்டுன்னு சொல்லி இருந்ததுனால கர்த்தர் கிருபையா தப்பி வைத்தார். ஆமென். அதனால தேவ பிள்ளைகளை ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு முடிஞ்சா பாடல்கள் பாடி கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. உங்களுக்கு விரோதமாக யாரு எழும்பினாலும் அவர்கள் கைக்கு தப்பி வைத்து தமது அதிசயமான கிருபையை என் தேவன் விளங்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ரெண்டாவது காரியம், அதிசயமா நடத்துவாரு, நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. என்ன பண்ணுவாரு? அதிசயமா நடத்துவார், நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கொஞ்சம் வாசிக்கலாமா? நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீங்க. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கவனிக்கலாம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்றாரு. 2வது காரியம், உன்னை அதிசயமா நடத்துவாரு, நீ வெட்கப்பட மாட்ட. எப்போ வெட்கப்பட மாட்ட? உன்னை கர்த்தர் அதிசயமா நடத்துவார் என்று சொன்னா 15ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? சீயோனிலே எக்காலம் ஊதுங்க, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்க, விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். கவனிக்கலாம், தேவ பிள்ளைல அந்நாட்களிலே இஸ்ரவேல் இடத்துல இருந்த காரியம் என்னன்னா மதுபானம். ஆகவேதான் கர்த்தர் வெட்டி கிளிகளுக்கு கட்டளையிட்டு அவங்க திராட்சை தோட்டங்களில 4 நிலையான பூச்சிகள் அனுப்பி தேசத்துல கர்த்தர் பஞ்சத்தை உண்டாக்கிட்டாங்க. ஏன்னா திராட்சை பழங்களினாலே மதுபானம் உண்டாக்கி, நீங்க 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசித்துட்டா வெறி கொள்ளுவர்களாக காணப்பட்டாங்க. மதுபானம் பண்ணுகிற பழக்கம் இஸ்ரவேலுக்குள்ள காணப்பட்டதுனால ஆண்டவர் வெட்டி கிளிகளினால தேசத்துல என்ன உண்டாக்குனாரு? பஞ்சத்தை. நம்மனா பாருங்க, வெட்டி கிளி விட்டதை முசுக்கொட்டை பூச்சி சாப்பிட்டதெல்லாம் அப்படி 4ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். 1 பச்சைப்புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி தின்றது, பச்சைக்கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. அல்லேலூயா. முசுக்கொட்டை பூச்சி அடி தண்டு வரைக்கும் அரிசி போட்டாங்க, ஒண்ணும் இல்லாதபடி கர்த்தர் நம்ம செய்தார். காரணம் என்னன்னா மதுபானம். இப்போ கூட வந்திருக்கிற முதல்வர் எத்தனையோ ஒயின் ஷாப்பை சாத்தினாங்கன்னு சொல்லப்பட்டது. இது குடிகார மாட்டீங்க என்ன தெரியுமா பேசுறாங்க? எங்களால் எப்படி குடிக்காம இருக்க முடியும்? எப்பா, உன்னை நம்பி மனைவிக்குள்ள இருந்தா குடிய விட்டுருவோமா? இவெல்லாம் நேரத்துக்குமே ஜெயிலில் போட்டுவாங்க. கவனிங்க தேவ பிள்ளைகளை, கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை கவனிங்க. மதுபானம் பண்ணுகிறது தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிற பழக்கம். பாவம்னாவே கவனிங்க, நமக்கும் நம்முடைய மனைவி பிள்ளைகளுக்கு விரோதமா செய்கிற பாவம் கிடையாது. பாவம் என்பது தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற காரியம். இதுதான் யோசேப்பு கூட சொல்வாரு, ஆண்டவரே உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு என்று சொல்லுவார். போத்திபாருடைய மனைவிடத்துல சொல்ல, உன் புருஷனுக்கு விரோதமா பாவம், நான் தேவனுக்கு விரோதமாய் இப்பேற்பட்ட பாவத்தை செய்து உடன்படுவது எப்படி என்று சொல்லி ஓடுறார். எந்த பாவம் செய்தான்
பொய்யா இருக்கட்டும், குடியா இருக்கட்டும், விபச்சாரமா இருக்கட்டும், வேசித்தனமா இருக்கட்டும், களவா இருக்கட்டும், திருட்டா இருக்கட்டும், அது யாருக்கு விரோதமா செய்கிற பாவம்? கர்த்தருக்கு விரோதமா செய்கிற பாவம். அந்த பாவத்துக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, எக்காலத்தை ஊதுங்க அப்படின்னா, எக்காலம் என்பது குடும்பமா உபவாசம் பண்ணுன்றார். யார் உபவாசம் பண்ணக்கூடாதுன்னா, கர்ப்பிணி பெண்ணும் பால் கொடுக்கிற தாய்மார்களும் உபவாசிக்க தேவையில்ல. மற்றவங்க எல்லாரும் உபவாசம் பண்ணி உங்க வஸ்திரத்தை கிழித்து துக்கத்தை இஸ்ரவேல் ஜனங்க எதனா ஒரு பிரச்சனை போராட்டம்னா வஸ்திரத்தை கிழிச்சு ரெட்டுடுத்தி சாம்பலை தலைமையில போட்டாங்கன்னா தங்க துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு அது சமமான காரியம். இப்போ சொல்றாரு, நீ வஸ்திரத்தை கீக்காதப்பா, நீ இருதயத்தை கீழேன்ற. ஆமே, அல்லேலூயா. இருதயத்தை கீழேன்னா கத்தி வச்சு ஓபன் சர்ஜரி பண்றது இல்ல. இருதயத்தை கீழேன்னா அதாவது உன் பாவத்தை இருதயத்திலிருந்து என்ன பண்ணு, அறிக்கையிடு. அல்லேலூயா. உபவாசம் பண்ணி பாவத்தை அறிக்கையிடும் போது கர்த்தர் என்ன செய்வார்னா உன்னை அதிசயமா நடத்துவாரு. நீ வெட்கப்பட்டு போகாதபடி செய்வார். ஆமே. கவனிங்க, நீங்க பரிசுத்தமா இருந்து பாருங்க, ஆண்டவருக்கு உண்மையா இருந்து பாருங்க, எங்கேயுமே கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விடவே, ஆமாங்க, எங்கேயுமே கர்த்தர் வெட்கப்படுத்த விடவே மாட்டார். உன்னை எல்லா இடத்தையும் உன் சத்துருக்கு முன்பதாக கர்த்தர் தலை நிமிர செய்வார். ஆமே, அல்லேலூயா. ஏனென்று சொன்னா நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். அவர் பரிசுத்தமானவர். சரி, மூன்றாவது காரியம் சங்கீதங்களின் புத்தகம் 106:7. 106:7 தேவன் செய்த அதிசயங்கள் என்ன பண்ணா உணர வேண்டும். வாசிக்கலாமா? எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே, முதலாவது காரியம் அதிசயமான கிருபை கர்த்தர் விளங்க பண்ணுவார். எப்படி விளங்க பண்ணுவார்னா, உனக்கு விரோதமா இளைஞனுடைய கைக்கு கர்த்தர் தப்பி விட்டு தமது கிருபை விளங்க பண்ணுவார். அதுக்கு என்ன பண்ணும்? ஜெபம் பண்ணும். ரெண்டாவது, அதிசயமா நடத்துவாரு. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. எப்பன்னா உபவாசம் பண்ணும், பாவங்களை அறிக்கையிட்டு வரும்போது உங்களை அதிசயமா நடத்துவாரு. நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. மூன்றாவது தேவ பிள்ளைகள ஆலோசனை என்னன்னு சொன்னா, தேவன் செய்த அதிசயமான கிருபைகள் என்ன பண்ணா, அதிசயங்கள் என்ன பண்ணா உணர வேண்டும். எதை உணரணும்? அவருடைய அதிசயங்களை உணரணும். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல இருக்கிறாங்க. 10 வாதைகளை உண்டாக்குனாங்க. 10 பிரதான எகிப்தியர் பிரதான தெய்வங்கள். அவங்க தெய்வங்களே அவங்களுக்கு விரோதமா திருப்பி இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வரார். சிவந்த சமுத்திர தண்டையில கொண்டு வந்த உடனே மோசவை பார்த்து சொல்றாங்க, கர்த்தரை பார்த்து சொல்றாங்க, எகிப்துல பிரதக்குழி இல்லைன்னா இங்க கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கு. கவனிக்கலாம், தேவனுக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க தேவ பிள்ளைகளை. அப்பதான் அந்த சங்கீதத்துல சொல்லப்படுது, அவருடைய அதிசயமான கிருபை என்ன பண்ண உணராம போனாங்கன்னு. தேவ பிள்ளைகளை, நீங்க ஆண்டவர் நடத்தி வந்தது ஒரு சின்ன பிரச்சனை வந்தவுடனே தளர்ந்து போயிடும், ஆண்டவர் முறுமுறுக்கும், இல்ல அவிசுவாசத்துக்குள்ள போயிடும். அப்படி இருக்கவே கூடாதுங்க. உன்னை அதிசயமா நடத்தி வந்தாரு. அந்த நாட்களை நினைங்க. அந்த நாட்களை நினைச்சீங்கன்னா தேவனுக்கு விரோதமா முறுமுறுக்கவே மாட்டீங்க. கவனிக்கணும், அவர் அதிசயமான கிருபையை நீங்க உணர்வில்லைன்னா தேவ பிள்ளைகளை ஆசீர்வாதமும் வாக்கு தத்துவத்தையும் வேற என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. அப்போ இவங்க உணரல, அதிசயத்தை உணரல. அதனால தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு செய்து வந்த நடத்தி வந்த நாட்களை நினைத்து தேவனை துதிக்கும் போது நீங்க உங்களுக்கு விரோதமா வருகிற எந்த காரியமா இருந்தாலும் லகுவாய் மேற்கொண்டு போக கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அது சிவந்த சமுத்திரமா இருக்கட்டும், பார்வோனுடைய சேனையா இருக்கட்டும், எரிகோ கோட்டையா இருக்கட்டும், அல்லது யோர்தான் நதியா இருக்கட்டும், எல்லாவற்றையும் கடக்க என் தேவன் நமக்கு உதவி செய்வார். எப்ப தெரியுமா? நன்றி உள்ளவர்களா இருக்கணும். அவர் அதிசயமான கிருபை ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். எவ்வளோ காரியங்கள் இருந்து நடத்தி வந்தார், இது எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்கன்னா தேவ பிள்ளைகளை ஆசீர்வாதம் வாக்குத்தத்தை பெற்று
காலங்கள் என்ன பண்ண நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. புரியுதுங்களா சொல்றது? அதெல்லாம் நினைச்சேன்னா நீ கர்த்தரை மறுதலிக்க மாட்டேன், முறுமுறுக்க மாட்டேன், அவிசுவாசத்துக்குள்ள போக மாட்டேன். ஜபத்தில் உட்காந்து சிலர் ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இருக்காது. எப்ப தெரியுமா? அப்படி அதிசயமான கிருபை உணரும்போது. மனநாள் படி இல்லாம ஜெபிக்கிறோம். என் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அப்பா, இந்நாளில ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி நாங்கள் பார்த்தையா கர்த்தாவே. அப்பா, எங்களை நீங்க அதிசயமா நடத்த போகிற உங்களுடைய தயவுக்காக ஆண்டவரே, இந்த மாதத்துல எங்களுக்கு எல்லாவற்றையும் நீங்க முன் வந்து அதிசயமா செய்ய போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கான்ஃபரன்ஸ் லைன்ல இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. யூடியூப்ல கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஒரு கராருக்கு உதவி செய்யும். அதிசயத்தை மட்டும் செய்யணும். ஆசீர்வதிங்க, பலப்படுங்க. இயேசுநாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே கர்த்தரை பரிசுத்தம், என் ஆத்துமாவே